ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் பேர் தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். நம்ம யூடியூப் சேனலில் என்ன மெயின் மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே நியூஸ் அண்ட் ரயில்வே வீலாக்ஸ் அண்ட் பஸ் நியூஸ் அண்ட் ஃபுட்ஸ் அண்ட் டெம்பிள் தாங்க வந்து நம்மளுடைய மெயின் கான்செப்ட். நீங்கள் அதுக்கு ஆதரவு தெரியுங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து நான் போட்ட சேலம் டு எக்மோர் வண்டிக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து, அதே மாதிரி சேலம் டு மயிலாடுதுறை வண்டிக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து, அதே மாதிரி பஸ் நியூஸ் சரி பஸ் டிராவலிங்க்கு வந்து நிறைய எனக்கு அப்ரிசியேஷன் வந்தது. நான் கிளாம்பாக்கம்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் போட்டது. ஸோ அதெல்லாமே பாருங்க, நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல. அதே மாதிரி ரயில்வே நியூஸ்லேயே வந்து தேவனாஹள்ளிங்கிற அந்த நியூ டெர்மினலுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்னப்பா ரயில்வே நியூஸை பத்தி பேச போறோம்னா, நீங்க உமன் டிராவலருக்கு வந்து ரயில்வேல வந்து பிரத்யேகமா வந்து ஒரு 7 ரூல்ஸ் இருக்கு. இந்த 7 ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். நீங்க டிக்கெட் எழுதினா கூட உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியாது. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் ஃபார் உமன் டிராவலர்ஸ். நான் உங்களை வெல்கம் பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி எனாக்டட் ஆக்ட் ஆஃப் 1989 செக்ஷன் 139 அந்த செக்ஷன் படி பாத்தீங்கன்னா, தி எனாக்டட் ஆக்ட் ஆஃப் 1989 செக்ஷன் வந்து 139 படி நீங்க வந்து ஒரு சோலோ உமன் டிராவலர், அதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்ககிட்ட டிக்கெட் இல்லை அப்படின்ச்சா இல்லைன்னா இன் நைட் டைம்ஸில் வந்து ரயில்வேல வந்து உங்களை டிடியை வந்து வெளியே தள்ளுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. சப்போஸ் நீங்கள் டிக்கெட் எடுக்கலை, ஆன் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆன் ஸ்பாட்லேயும் டிக்கெட் எடுக்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டிடி வந்து உங்களை வெளியே வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரயில்வேல வந்து சொல்லியிருக்காங்க. லேட்டர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணி அப்புறம் தான் டிக்கெட் கொடுத்ததான் அவங்கள வந்து அப்போ பாசிபிளி வந்து அதர் கேசஸ் தான் பார்ப்பாங்க, அவங்கள வந்து டக்குன்னு புஷ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட இப்போ வந்து லேடிஸ் கோச்சஸ் இருக்கு, லைக் அண்ட்ரஸோட பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச்சஸ் இருக்கு, எக்ஸ்பிரஸ் அண்ட் மெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச்சஸ் இருக்கு. அதே மாதிரி டிஎம்யூ, எம்இஎம்யூ, அந்த இஎம்யூ ட்ரெயின்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச்சஸ் இருக்கு. அதுல வந்து 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மெயில் மட்டும் தான் அலௌடு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மெயில் வந்து அலோவ் கிடையாது. இது வந்து லா நம்பர் 1. இதே மாதிரி இன்னும் 6 லா இருக்கு, டோட்டல் வந்து 6 லாஸ் இருக்கு. இது வந்து 6 லா, அதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆல்ரெடி சொல்லிட்டேன். செகண்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பர்சனல்ஸ் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனல்ஸ் வந்து உமன் கோச்சஸ்ல வந்து அலோட் கிடையாது. அக்கார்டிங் டு தி செக்ஷன் 311 இந்த மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோச்சில் வந்து அவங்களால வர முடியாது. எந்த கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோச்சுக்குள்ள வர முடியாது. இஃப் சம் ஒன் டிராவலிங் இன் லேடிஸ் கோச்சஸ், அந்த டிராவல் பண்ணும்போது மிலிட்டரி பர்சன்ஸ் வந்து உள்ள வர முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா 3 ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. லா 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உமன் வந்து பணம் இல்லைன்னா ஆன் ஸ்பாட்ல டிக்கெட் எடுக்கலாம். ஆன் ஸ்பாட்லேயே பணம் இல்லை, எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அன்டில் அன்லெஸ் ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து அங்கே வந்து அந்த கன்சர்ன்டு கோச்சஸ் கிட்ட வந்து நிற்கலைன்னா உமனை வந்து டிடியால் புஷ் பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது. ரீசெண்டாக வந்து ரயில்வேஸில் கூட 2 ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்டர் 10 PM யாருமே வந்து மொபைல் ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஸ்லீப்பர் கோச்சஸ். எதனாலனா பீப்புள் வந்து டிராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லி. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் 10 PM டிடியுமே வந்து செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வரும். இது வந்து 3வது லாங்க. இன்னும் 4 லா இருக்கு, அந்த லா பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க வந்து உங்க உமன் லேடிஸ் கோச்சில் வந்து ஏறலாம், அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. எனி மெயில், யாராவது அடல்ட்ஸ் ஆர் டீனேஜர்ஸ் உமன் கோச்சஸ்ல வந்து ஏறினாங்கன்னா நீங்கள் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுக்கோ இல்லை லோக்கல் எஸ்எம்கோ தெரிவிச்சிங்கன்னா அவங்க வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து லீகலான ஒரு மூவ் தான். இது ஒரு மெயில் வந்து ஒரு ஃபீமேல் கோச்சுக்குள்ள ஏறாருன்னா, எஸ்பெஷலி லேடிஸ் கோச், அதை வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீங்கள் அதை வந்து எடுக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி ரூல் இன் இந்தியன் ரயில்வேஸ். இப்போ வந்து ரயில்வேல வந்து பர்த் அலோகேஷன்ல வந்து நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் உமன் எபோவ் 60 years ஏஜுக்குமே வந்து நிறைய பர்த் அலோகேஷன் வந்து ரயில்வேல வந்து போயிட்டு இருக்கு. 6 berths வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க இன் ஈச் கோச்.
S13 வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு வந்து 78 சீட்ஸ் வந்து உமனுக்கே பிரத்யேகமாக வெயிட் பண்ணுறாங்க, irrespective ஆஃப் ஏஜஸ். நீங்கள் 60 இயர்ஸ் மேலே இருக்கலாம், 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கலாம், 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கலாம். இப்போ ஏர்லி ஸ்டார்ட்ல நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 கோச்சஸ், அந்த 6 பர்த்ஸுமே உங்களுக்கு வந்து டக்குன்னு கிடச்சிரும். இல்லைனா தான் வந்து மிடில் பர்த்தில் வந்து போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரீசெண்டாக உலகம்ல ட்ராவல் பண்ணும்போது ஒரு ப்ரெக்னென்சி லேடி வந்து இருந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா மிடில் போட்டுட்டாங்க. நான் கூட சொன்னேன், நீங்கள் டிடிகிட்ட வந்து கேட்டுட்டு லோயர் ஷிஃப்ட் ஆகிக்கோங்க, ஏன்னா வந்து கிடைக்காது டக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இயர்லி புக்கிங் நீங்கள் எப்பயுமே வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் இயர்லி புக்கிங் பண்ணனாலும் 50% தான் வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது லோயர் பர்த் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா ரயில்வே வந்து 60 ஏஜுக்கு அபோவ் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 கோச் வந்து ஃபர்ஸ்ட் 4 சீட் வந்து விட்டுருவாங்க இன் கேஸ் ஆஃப் R6 கோச். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்ட் தான் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் தோ காம்படிஷன் அண்ட் டிமாண்ட் ஹெவியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸும் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 6 சீட் தான் இருக்குது, அதில் 8 பேர் புக் பண்ணாங்கன்னா மிச்சம் 2 பேர்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம் அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் ரயில்வேல பொறுத்த வரைக்கும். முதல்ல யார் 6 பேர் உமன் வந்து புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து லோயர் சைட் லோயர் கிடைக்கும். ரிமைனிங் எல்லாமே irrespective ஆஃப் ஏஜ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் லோயரோ அப்பரோ மிடிலோ கிடைச்சிருக்கு. அதனால வந்து உமன்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ரயில்வே வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டான ஆக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ரூல் நம்பர் 6, எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து உமனை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் ரயில்வேஸ் வந்து சிசிடிவி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சதர்ன் ரயிலில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேஷன்ஸில் வந்து சிசிடிவி இருக்குது, கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் லாங் ஜெர்னி ட்ரெயின்ஸு ஆர்பிஎஃப் வந்து எவ்ரி ஸ்டேஷன்லேயும் வந்து தீஃப் ஆகக்கூடாது, திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு கோச்சுக்கிட்டையும் ஒரு ஆர்பிஎஃப் இருக்காங்க. லைக் 4 கோச்சஸ் ஒரு ஆர்பிஎஃப்ஓ, அதே மாதிரி டிராவலிங் ஆர்பிஎஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ரயில்வே வந்து செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுறதுக்கு ஆர்பிஎஃப் வந்து நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உமன் சேஃப்டி கோர்ஸ்ல நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ்ல. மோர் ஓவர் இதோடைய ரெக்ரூட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஆர்பிஎஃப் கூட ரயில்வேல போயிட்டு இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உமனுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மி. ஸோ யூ கேன் பிகம் ஆர்பிஎஃப். பாய்ஸுக்கு தான் வந்து கட் ஆஃப் அதிகம். நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து உமன் அண்ட் ப்ரொடெக்ஷன் கோர்ஸ் ரயில்வேஸ்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொண்டு வர போறாங்க. ஏன்னா வந்து சமீபத்தில் வந்து செயினை கொள்ளடிக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயம் வந்து தப்பாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம், உங்களுக்கு இன்செக்யூரிட்டியாக இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலில் போயிட்டு இருந்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கால் பண்ணுங்க. இன்கேஸ் ஆஃப் பர்த்தில் போயிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிடி கால் பண்ணுங்க. டிடிலேருந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆகிடும். டிடி உடனே ஆர்பிஎஃப் கால் பண்ணுவோம். ஆர்பிஎஃப் வந்து லோக்கல் எஸ்எம் கால் பண்ணுவாங்க. லோக்கல் எஸ்எம் வந்து ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுவாங்க இன்கேஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ்னா. ஸோ டக்குன்னு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து நிறைய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்துல தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து டிடி ஆர்பிஎஃப் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ரயில்வே பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசால்வ் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ மேலும் நிறைய நியூஸ் அண்ட் ட்ராவல் விலாக்ஸ்லாம் வரும். நம்மளோட ஆதரவை கொடுங்க. நான் வந்து நிறைய ட்ரெயின் நியூஸும் டெய்லி நான் போட்டுறேன். ஸோ டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் பாய்ங்க. தேங்க்யூ.